கருத்து மோதலாக இருக்க வேண்டுமே தவிர கற்கள் மோதக்கூடாது. இது இன்னைக்கு நேரத்தில் 1000 ஆண்டு காலமாக இந்த சமூகம் ஒடுக்கப்பட்ட சமூகம். 2 பேரும் அந்த சமூகத்தினுடைய மேன்மைக்காக போராடுகிறவர்கள் தான். இல்லை, அதான் அரசியல் நாகரிகம் என்பது கருத்துக்களுக்கான மோதல். அந்த கருத்துக்களோடு தான் மோதலே தவிர கருத்து சொல்லுபவரோட மோதல் இல்லை. நம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு அரங்கத்துக்கு வந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அண்ணன் வந்திருக்காரு. வணக்கம். வணக்கம். ஏர்போர்ட் மூர்த்தி விசிகாவுடைய அந்த மோதல், அதுவும் காவல்துறை இயக்குனர் அலுவலகம் முன்பாகவே நடந்தது. அது எல்லாமே பொதுமக்கள் அந்த வீடியோக்கள்லாம் பார்த்துருந்தாங்க. நேற்று இரவு திடீர்னு ஏர்போர்ட் மூர்த்தியை போலீஸார் கைது செய்தாங்க. மருத்துவ பரிசோதனைக்கு கூட்டு போகும்போது அவருக்கு நெஞ்சு வலி வந்தது. ஸ்டான்லி மருத்துவமனையில் அவர் அட்மிட் பண்ணியிருக்காங்க. இந்த போக்கை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா நீங்கள் நெறியாளர், அந்த வகையில் கருத்து சுதந்திரம் இங்கே பறிக்கப்பட்டதா, இல்லை வன்முறை தான் முன்னிறுத்துகிறாங்களா? இல்லை, இதில் இப்போது 2 தரப்புக்குமே தவறு இருக்குது. நீங்கள் கருத்து ரீதியாக மோதுவது தான் அரசியல் பண்பு. நீங்கள் அவரை உரிமையில் பேசுவது, தனிப்பட்ட அரசியல் என்பது பொது வாழ்க்கைக்கு தேவையில்லை. அதே போல் சிறுத்தைகள், அவர் ஒரு தலித் போராளி, அவர் ஏர்போர்ட் மூர்த்தி, அவரை நம்பர் இல்லாத காரில் திட்டமிட்டு தாக்கியதும் தவறு. நீங்கள் கருத்து மோதலாக இருக்க வேண்டுமே தவிர கற்கள் மோதக்கூடாது. நீங்கள் அவரை டிஜிபி ஆஃபீஸ் அலுவலகத்திற்கு முன்பே காலனியில் தாக்கியது என்பது அது 2 பேருமே தலித் போராளிகள் தான். கண்டிப்பாக. அப்போ இது முளையிலேயே கிள்ளி எரிந்திருக்க வேண்டிய விஷயம். நீங்கள் இப்போ அவர் ஏர்போர்ட் மூர்த்தியை பொறுத்த வரைக்கும் அவரும் ஒரு ஆதிக்க சாதி இல்லை, அவரும் ஒடுக்கப்பட்டவர். இது இன்னைக்கு நேரத்தில் 1000 ஆண்டு காலமாக இந்த சமூகம் ஒடுக்கப்பட்ட சமூகம். 2 பேரும் அந்த சமூகத்தினுடைய மேன்மைக்காக போராடுகிறவர்கள் தான். ஏன்னா இவருடைய குற்றச்சாட்டு என்னென்னா, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு திருமாவளவன் அவர்கள் துரோகம் செய்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு. தொடர்ந்து அவரை அவதூறாக பேசுறது, அசிங்கமாக உரிமையில் திட்டுறது, இதை பொறுக்க முடியாததான் அந்த தொண்டர்கள் அதுபோல் வன்முறையில் ஈடுபட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க தரப்பு ஒன்று சொல்லியிருக்காங்க. நான் வன்முறை இதுபோல் ஒவ்வொரு இடத்துலையும் அடிக்க போயிட்டாங்கன்னா எந்த கட்சி தலைவரும் பேச முடியாதுல்ல? இல்லை, அதான் அரசியல் நாகரிகம் என்பது கருத்துக்களுக்கான மோதல். அந்த கருத்துக்களோடு தான் மோதலே தவிர கருத்து சொல்லுபவரோட மோதல் இல்லை. இப்போது நாளைக்கே ஏர்போர்ட் மூர்த்தி தலித் அரசியலில் இணக்கமாக போகலாம். நமக்கு ஆட்களோடு விரோதம் கிடையாது, கருத்துக்களோடு தான். உங்களுக்கு ஒரு கருத்து இருக்குது, எனக்கு ஒரு கருத்து இருக்குது. இந்த கருத்தை நீங்கள் மாற்றி கொள்ளாத வரை தான் நான் உங்களை விமர்சனம் பண்ணுறேன். கருத்துக்களை நீங்கள் மாற்றிக்கொண்டீங்கன்னா நம்ம 2 பேரும் நண்பர்கள் தான். கருத்துக்கள் தான் எதிரியே. இப்போ எனக்கு ஒரு ஆர்எஸ்எஸ் சித்தாந்தவாதி இருக்கார். ஆர்எஸ்எஸ்ஐ ஏற்றுக்கொண்டவன், பெரியாரை ஏற்றுக்கொண்டவன், 2 பேருமே முரண்பாடு தான். அவர் கருத்து முரண்பாடு தான். அவர் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்திலிருந்து, பிற்போக்கு சித்தாந்தத்திலிருந்து, சாதி கருத்திலிருந்து, சனாதன கருத்திலிருந்து வெளியேறினால் அது எனக்கு நண்பர். எனக்கு சண்டை யாரோட? கருத்துக்களோடு தான். இவங்களுடைய குற்றச்சாட்டு என்னன்னா, ஆர்எஸ்எஸ் உடைய கைக்கூலியா ஏர்போர்ட் மூர்த்தி செயல்படுறாருன்னு சொல்லிட்டு விசிகா குற்றச்சாட்டுறாங்க.
ஆனால் வந்து இந்த போக்கு வந்து காவல்துறை வந்து இவ்வளோ அவசரமாக வந்து இவர் கைது செய்கிற போக்கு வந்து எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இல்லைங்க அதாவது டிஜிபி ஆஃபீஸுக்கு முன்னாடி சண்டை நடந்திருக்கு. அப்போ அது வந்து 2 பேர் மேலேயும் வழக்கு பதிவு செய்வது தான் காவல்துறை. அந்த இடத்துல காவல்துறை தடுத்து இருக்கணும். காவல்துறை அங்கே இருக்குது. காவல்துறை நீங்கள் தடுத்து இருக்கணும். 2 பேர் மேலே அப்போவே வழக்கு போட்டிருக்கணும். அதை செய்யலை. அப்போது காவல்துறையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு முழுக்க இதுதான் நிலைமை. சட்டம் ஒழுங்கு என்பது டிஜிபி ஆஃபீஸுக்கு முன்னாடி சண்டை நடக்குது. ஒரு காவலர் பார்த்துட்டு போயிட்டே இருக்கார். காவலர் 2 பேரையுமே தடுத்து இருக்கணும். ஏன்னா இங்கே ஆளுங்கட்சிங்கிறது ஒரு அதிகார மையம். ஆளுங்கட்சி மேலே நீங்கள் எப்படி புகார் கொடுத்தாலும் போலீஸ் ஸ்டேஷனில் வாங்க மாட்டான். எதிர்கட்சி மேலே புகார் கொடுத்தா உடனே வாங்கிக்கலாம். ஏன்னா ஆளுங்கட்சி அதிகார மையம். இது பெரிய தவறு. இந்த சண்டை நடந்த பொழுது தடுத்து 2 பேரையுமே நீங்கள் சட்டப்படி நடவடிக்கை எடுத்துருக்கணும். அது செய்யலை. இது இப்போ நீங்கள் 2 பேரை தாண்டி 3வது குற்றவாளி யார்? காவல்துறை. காவல்துறை மீது மக்களுக்கு நம்பிக்கை வரணும்னா காவல்துறை விருப்பு வெறுப்பின்றி இதை விசாரித்து யார் முதலில் இந்த வன்முறையை கையில் எடுத்தது இது விசாரிக்கணும். யார் வன்முறையை முதல்ல கையில் எடுத்தாலும் அவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும். இப்போ ஏர்போர்ட் மூச்சியை ராத்திரியில் போய் கைது பண்ணி இப்போ அவர் மருத்துவமனை கொண்டு போய் சேர்ந்துருக்காங்க. ஆனால் இந்த வன்முறைக்கு மூல காரணம் யார்? முதல்ல சண்டை இழுத்தது யார்? காலணியில் தாக்கியது யார்? இப்படி விசாரிக்க வேண்டியிருக்கு. ஆனால் காவல்துறை அதை சரி வர விசாரிக்கலை, சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலை, செய்யலை. அதனால் இப்போ நிறைய விமர்சனம் யார் மேலே வருது? காவல்துறை மீது தான் வருது. அது மட்டும் இல்லாமல் வந்து அவர் ஏர்போர்ட் மூர்த்தி வந்து ஆரம்பத்தில் வந்து எங்கள் சமூகத்தை சார்ந்தவர் தான் பாதிக்கப்படுவாங்க, நான் அது புகார் தரல அப்படின்னா. ஆனால் இது வந்து திருமாவளவன் அண்ணன் எப்படி பார்ப்பாருங்க? இல்லை, அவரும் பெரிய வன்முறையாளர் அல்ல. ஆமாம், அவர் அது விரும்பாதவர். இப்போ அவரை பொறுத்த வரைக்கும் பல வன்முறைகளை சந்தித்தவர். எதுக்கு? நீங்கள் ஆதிக்க சாதிகளால் அவர் பல முறை தாக்கப்பட்டிருக்கார், காவல்துறையால் தாக்கப்பட்டிருக்கார். இது எல்லா விஷயமும் அவருக்கு அத்துப்படி. அப்போ அவருடைய கவனத்துக்கு வராமல் இந்த வன்முறை நடந்திருக்கும். அவர் கண்டிப்பாக அவருடைய கவனத்துக்கு இது வந்திருக்காது. அவரே இதை திட்டமிட்டு ஏவி விட்டார் என்று சொல்லுவதெல்லாம் நம்ம அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர் ஒரு வன்முறையை விரும்புகிற நபர் அல்ல. அதனால் இந்த சமூக சண்டை 2 பேருமே தலித் சமூகத்துக்கான அடையாளங்கள். ஒரு தலித்துக்கு ஒரு தலைவன் வருவதற்கு பல 100 வருஷம் ஆகுது, பல ஆண்டு காலம். அப்போ இந்த முரண்பாடு என்பது வெளி சமூகத்திலிருந்து இல்லை, உள் சமூகத்திலிருந்து தான் இருக்கு. இது யாருக்கு லாபம்? ஆதிக்க சாதிகளுக்கு தான் லாபம். அப்போ இவர்கள் 2 பேருமே இந்த வன்முறையை கையில் எடுக்காமல் இவர்கள் கருத்துக்களோடு நிறுத்தி கொள்ள வேண்டுமே தவிர வன்முறை என்பது யார் கையில் எடுத்தாலும் அது கண்டிக்கக்கூடியது. நிச்சயமான வன்முறை தான் வந்து ஒரு பொருள் அப்படின்னு நினைச்சாங்கன்னா எல்லாமே கையில் வன்முறையை எடுத்துருவாங்க. கருத்து சுதந்திரம் என்பது வந்து நம்ம எல்லாமே வரவேற்கின்றோம். நீங்கள் சொன்ன போல் அந்த கருத்து மோதல் இருந்திருக்கலாம், வன்முறை எடுப்பது உண்மையில் அது ஏற்றுக்கொள்ள முடியாது. இனியாவது வந்து இரு கட்சி தலைவர்களை வந்து இது சிந்தித்து இதுபோல் ஒரே சமூகத்தை சார்ந்தவர்கள் நடுரோட்டில் சண்டை போடுவதை நிறுத்தி கொள்வது அந்த சமூகத்துக்கு செய்யக்கூடிய ஒரு நல்ல காரியமாக நினைக்கலாம்னு. நன்றி வணக்கம்.